அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மரியாதைக்குரிய முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றின் விதியின்படி 110 கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, அதாவது 234 தொகுதியில் வெற்றி பெற்றாங்கல்ல எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு கட்சி பாகுபாடின்றி அனைவருக்கும் கார் வழங்கப்படும். ஸோ இந்த காருக்கான செலவு மாதந்தோறும் 75,000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும். அந்த 75,000 ரூபாயில தான் பெட்ரோல் டீசல் ஊற்றுற விஷயங்கள், அதே மாதிரி வந்து வண்டிக்கு ஏதாச்சும் ரிப்பேர் பண்ணுறக்கூடிய செலவுகள், அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு டிரைவர் வச்சுக்கிறோம்னா அவங்களுக்கான சம்பளங்கள், இப்படின்னு வந்து தனியாக 75,000 ரூபா நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க இந்த வாகன செலவிற்கு மட்டும். அதன் போக 25,000 ரூபாய், அதாவது நம்ம ஏதாச்சும் நம்ம எப்படி எம்எல்ஏ அப்படின்னு இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு அலுவலகம் இருக்கும். ஸோ அந்த அலுவலகத்திற்கு பராமரிப்பிற்கான செலவு 25,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த காரை தவிர்த்து ஒரு தலைக்கு மாதம் வந்து 1,00,000 ரூபா அப்படிங்கிறத வந்து அறிவித்திருக்காங்க நம்ம மரியாதைக்குரிய முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ இதுல வந்து நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இதுல வந்து இப்போ ஒரு திட்டத்தை வந்து நம்ம முதல்வர் அவர் கொண்டு வர்றாங்க அப்படின்னா வந்து அதுக்கு எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த எதிர்ப்பின்படி இப்ப எதிர்கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில தேமுதிகவின் தலைவர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள்ல இந்த 90% எம்எல்ஏக்களுக்கு வந்து கார் வசதி இருக்குது. ஸோ எதற்காக வந்து நீங்க அரசு சொத்தை வந்து வீணடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த நெட்டிசன்கள் வலைதளத்துல பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல வலைதளத்துல நிறைய பேர் என்ன மாதிரி பேசுறாங்க அப்படின்னா, கஜானால காசு இல்லை, அப்ப எப்படி வந்து உங்களால இந்த அமௌண்ட் உங்களால கொடுக்க முடியும்? அதாவது மாதந்தோறும் இதற்காக முதல்வர் எவ்வளவு செலவழிக்கணும்? 2,34,00,000 ரூபாய் செலவழிச்சாகணும் மாதம். ஸோ அப்படிங்கையில வந்து இது வந்து கஜானாவை காலி செய்யாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வலைதளத்துல உள்ள சில மக்கள் வந்து நான் அந்த கமெண்ட்ஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இதுல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க பாருங்க, 90% எம்எல்ஏக்களுக்கு கார்டு இருக்கு. ஸோ இந்த 10% உள்ளவங்களுக்கு கார் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஸோ இந்த 10% உள்ளவங்க மேபி அவங்க புதுசா வந்து இந்த பதவிக்கு வந்திருக்கலாம். இந்த புதுசா வர்றவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா வந்து பெரும்பாலும் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாதவங்க. ஸோ வந்து ஏதாச்சும் இப்போ டிவிக்கு சார்ந்தவங்கள கூட வந்து ஒரு ஏழையை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து கார் இல்லைங்கையில இப்போ இவங்க எதில் போவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு கூட்டணி கட்சியில் வந்து ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி அவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பர்சன் வந்து இப்போ மக்களை சந்திப்பதற்காக போகிறதுக்காக தனியாக செல்ல முடியாது. இப்போ ஒரு கூட்டணி கட்சியுடைய கெத்தை காமிக்கணும். அப்போ அப்படிங்கிற வந்து நம்மகிட்ட எவ்வளோ இந்த 5 வண்டியில் போப்பா, நீ தனியாக போனீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு 5 வண்டியில் ஒரு தலைக்கு ஒரு வண்டியில் 4 பேர் வச்சாலுமே 5 வண்டிக்கு 20 பேர் ஆகுது. இந்த 20 பேருக்கான செலவுகளை பாருங்க. எப்படியும் ஒரு பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு செலவுகள் இருக்குது. அதே மாதிரி மக்கள் பணியில வந்து சில பேர் அக்ரெசிவா வேலை பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் என்ன செய்வாங்க, கோழி பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள் வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து ஒரு ஆவரேஜா நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போமே. ஸோ அப்படி பார்த்தோம்னா மக்கள் பணிக்காக இவங்க அந்த குறைய கேட்க போய் எப்படியும் ஒரு 15,000 இருந்து 20,000 வரை செலவாகுது. அப்ப கவர்மெண்ட் உடைய டெண்டர் தனியா வரும். ஸோ டெண்டர் தனியா வந்ததுக்கு பிறகு அது வந்து எப்படியும் ஒரு எம்எல்ஏ கைக்கு தான் வரும். அப்படிங்கையில வந்து அதை வந்து தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு அவங்க கொடுக்கையில, இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உள்ள ஒரு டெண்டர் அப்படின்னா, நிச்சயமாக அதுல எப்படியும் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அவங்க அந்த காசை இந்த மாதிரி வந்து அவங்க திருட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மைண்ட் செட்ல என்ன மாதிரி ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா வந்து, நம்ம வந்து கட்சிக்காக இப்போ இவ்வளவு செலவு பண்றோம், மக்களை குறை தீர்க்கிறதுக்காக நம்ம அங்க போறோம் இங்க போறோம், இந்த காசுல நம்ம யார்கிட்ட வாங்குறது? அப்ப இப்படி இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டா அப்ப என்ன செய்வான் அவன்? இப்போ உதாரணத்துக்கு செலவு பார்த்தோம்னா வந்து 1 லட்சம், அப்ப அப்படி இப்படின்னு ஒரு 1,00,000 ரூபா செலவாயிருக்கு. அவன் எடுக்கக்கூடிய செலவு 15 லட்சம் 20 லட்சம் இப்படி எடுப்பான். ஸோ இதனால மாதத்திற்கு ஒரு ஆவரேஜா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தாலுமே ஒரு அரசாங்கத்திற்கு, தமிழக அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கோடியில இருந்து 40 கோடி 50 கோடி கிட்ட
ஒருத்தன் இந்த மாதிரி தவறு செய்யறதுனால, இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரும் செய்யல, ஒருத்தன் இந்த தவறு இப்படியே நம்ம ஒரு கனெக்ட் பண்ணோம்னா எப்படி ஒரு 40-50 கோடி கிட்ட வந்து அரசாங்கத்திற்கு வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்ப இந்த 2,34,00,000 அப்படிங்கறது வந்து இதை அவங்க செலவழிக்கிறதுனால வருங்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த தவறுகளை வந்து நிச்சயமாக வந்து களை எடுக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்க முத வந்து பதவிக்கு வர்றாங்க அப்படிங்கையில வந்து அந்த தவறு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து அவன் வந்து மனசுல நம்ம யாருக்கு எந்த தவறு செய்யக்கூடாது அப்படித்தான் அவன் நினைச்சு உள்ள வருவான். ஆனா கூட உள்ளவங்க இப்படிலாம் நீ இருந்தீங்கன்னா அப்ப நம்ம கட்சியில எப்படிப்பா சம்பாதிக்கிறது, போட்ட காசை எப்படி எடுக்கிறது, அதைத்தானே அவன் பார்ப்பான். அவன் அப்ப அவனுடைய மனசை ஒரு கில்ட்டி ஃபீலிங் உருவாக்குறது. ஸோ இதனாலதான் தவறு நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டம் முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தது வந்து இது உங்களுடைய கருத்து என்னங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.